பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 63 அதிகாரம் 7வது வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு துணையாகவே இருக்கிறார். அவர் மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவு ஐயோ என்ற நிலையில் மாறிவிடும். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர்தாமே சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து நமக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வாக்கு வார்த்தைகளை நிறைவேற்றவே அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எதை குறித்தும் கவலையோ திகிலோ வேதனையோ படக்கூடிய அவசியம் நமக்கு இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிவிடும். எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கப்படும் என்று நினைத்தோமே, ஆனால் இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதே, வேதனைகள் துக்கங்கள் நம்மை நெருக்குகிறதே என்று எண்ணுகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த வார்த்தை ஏற்றதாயிருக்கும். இக்கட்டு நேரிடாமல் துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துக்கங்கள், துயரங்கள், அவமானங்கள் எல்லாமே கிறிஸ்து பிள்ளைகளை நெருக்கி சூழ்ந்து கொள்ளும். நாம் எப்படி வாழப்போகிறோம்? நாம் எப்படி ஜீவிக்கப் போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன என்ற கேள்விக்கு மேல் கேள்வி நம் இருதயத்தில் எழும்பும். அத்தனை கேள்விகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பார். ஒன்றுக்கும் கவலை வேண்டாம், எதை குறித்தும் சிந்திக்க வேண்டாம். என் மகனே, என் மகளே, என்னிடத்தில் நீ வைத்து விட்டால் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். எனக்கு தாண்டிதான் உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் வரும். அவைகளெல்லாம் நான் கண்காணித்து இருக்கிறேன். அவைகளெல்லாம் நான் பொறுப்பெடுத்து அதன் காலத்திலே அதன் நேரத்திலே நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், மகிமையாய் வல்லமையாய் செயல்படுவேன் என்று நீ விசுவாசித்தால் எல்லா விதமான கஷ்டங்களிலும் வியாதிகளிலும் துக்கங்களிலும் விடுதலை செய்ய பரிசுத்த ஆவியாகிய நான் உன்னை செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வேன். அவர் செட்டைகளின் நிழலிலே நம்மை மூடாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை சாத்தான் பறித்து கொள்வான். அந்த சாத்தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு துக்கம் துயரம் அனுபவித்தாலும் அவனுக்கு பரிதாபமே கிடையாது. பாவம் என்ற எண்ணமே அவனுக்கு கிடையாது. அந்த சாத்தான் கரத்தில் மாத்திரம் நாம் அகப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அவர் மாத்திரம் எனக்கு துணையாய் இல்லை என்றால், அவர் சட்டைகளின் நிழலிலே என்னை மூடி மறைக்கவில்லை என்றால், சாத்தான் என்னை பறித்து கொள்வான். இப்பேற்பட்ட நிலைமை எனக்கு நேரிடாதபடி அவர் செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கடந்து வந்தால் விசுவாசத்தின் மகிமையை காண்பாய் என்று இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. பரிசுத்த ஆவியானவர் இந்நாள் வரைக்கும் 1000 நாட்களை பெருக செய்து உங்களை சந்தோஷப்படுத்தின தேவன் வருடம் முழுவதுமாய் சந்தோஷத்தினாலும் மனமகிழ்ச்சியினாலும் பலவிதமான அற்புதங்களினாலும் உங்களை அவர் நிரப்பி காத்து ரட்சித்துக் கொள்வார். ஒருவேளை கணவனை இழந்திருக்கலாம், மனைவியை இழந்திருக்கலாம். இருந்தாலும் கூட
மனைவி செய்யக்கூடிய அத்தனை பணிவிடை வேலைகளையும், கணவன் செய்யக்கூடிய அத்தனை கடமைகளையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்து, உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை பாதுகாத்து ரட்சித்துக் கொள்வார். பிறந்த நாளை காண்கின்றவர்களை ஆயுள் நாட்களை பெருக செய்து மகிழ்ச்சிக்குள்ளாக நிரப்புவார் என்று நாம் விசுவாசத்தோடு மன மகிழ்ச்சியோடு நாம் இந்த வருடத்தை கடந்து வருவோம் என்ற நம்பிக்கை உங்கள் இருதயத்திலே எழும்பட்டும். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் துதி உண்டாவதாக. ஆமேன்.